எப்பவும் வாய் விட்டு சிக்கிற எச் ராஜா அவர்கள் இன்னைக்கு ஒரு போட்டோவால சிக்கிருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தை பெரியார் அவர்கள் கொளுத்துற மாதிரியும் அதுக்கு ஆப்போசிட்டா அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டும் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தை மோடி கும்பிடுற மாதிரியும் ஒரு போட்டோ வெளியிட்டு இருக்காரு. இந்த போட்டோவுக்காக தான் எச் ராஜா அவர்களை திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உண்மையாவே திசை திருப்பும் செயல் அப்படின்னு சொல்றாங்க. பெரியார் என்ன காரணத்துக்காக அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சாரு அப்படிங்கிற முழு விவரத்தையும் அறியாம இப்படி பொத்தாம் பொதுவா பெரியாரும் பெரியார் இயக்கங்களும் ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனுக்குமே எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறதுக்காகவும் அதே சமயம் மோடி பாஜக போன்றவர்கள் தான் அரசியலமைப்பு சட்டத்தை இன்ன வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க. அவங்க தான் அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மையான நிலையை அறிஞ்சு அதை பாராட்டுறாங்க அப்படிங்கிற விதத்தில் தான் எச் ராஜா இந்த போட்டோவை பகிர்ந்திருக்கிறாரு. பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சாரு தான், ஆனா எதுக்கு எரிச்சாரு அப்படிங்கிற கேள்விதான் இங்க ரொம்ப முக்கியமானது. பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை முழு முற்றிலுமே எதிர்க்க கிடையாது, சில உட்பிரிவுகள் மட்டும் தான் எதிர்க்கிறாரு. அதாவது 13, 25, 26, 29, 368 ஆகிய பிரிவுகள் மதத்தையும் ஜாதியையும் பாதுகாக்கிற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அரசியலமைப்பு சட்டத்தை பெரியார் அவர்கள் நவம்பர் 26, 1957 கொளுத்துறாரு. மேலும் இந்த சட்டத்தின் பிரிவுகளை நீக்கணும் அப்படின்னும் ஜாதி மதங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பை பொதுவான அரசியல் சட்டத்திலிருந்து நீக்க வேணும் அப்படின்னு சொல்லி தான் பெரியார் அவர்கள் போராட்டம் நடத்தினாரு. சோ இப்படி ஜாதி மதத்தை பாதுகாக்கிற சட்டப்பிரிவுகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவர் இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஈடுபட்டு இருக்காரு. ஆனா அதை அப்படியே திசை திருப்புற வகையில அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்லி தொடர் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டுட்டே வருது. அதன் தொடர்ச்சியா தான் எச் ராஜா அவர்கள் இந்த போட்டோவையும் பகிர்ந்திருக்கிறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பெரியார் எரிச்சது ஒரு பக்கம்னா அம்பேத்கரே அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்கக்கூடிய முதல் ஆளா நானா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காரு. அதுவுமே ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மையினரோட உணர்வுகளை சாந்தப்படுத்தும் விதமாகவே இது அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதே சமயம் எந்த டிபேட் கொண்டு வந்தாலும் நான் தான் இதை எழுதணும்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்து முதல் நபர் நானா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வேணாம். அதே சமயம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டே மக்கள் தொடர நினைச்சா இங்க சிறுபான்மையினர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக சிறுபான்மையினர் மக்களோட நலனை வலியுறுத்தி தான் ஒருவேளை நான் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் இந்த மக்களுக்கு பயன் தராமல் போனா அதை எரிக்கக்கூடிய முதலாள நானா தான் இருப்பேன் அப்படிங்கிற வகையில் தான் அம்பேத்கர் அவர்களும் பேசியிருக்காரு. சோ அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது மாற்றத்துக்குரியது தான். அது எப்பவுமே ஸ்டாட்டிக் டாக்குமெண்டாவே இருக்காது. அதன்படி தான் அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. எனவே சுதந்திரத்தின் போது எழுதப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்போ ஆதிக்க சாதியினர், ஆதிக்க மதத்தினர், மதவாத சக்திகள் அப்படின்னு பல்வேறு மக்களுக்கு இடையே தான், பல்வேறு மக்கள் பிரதிநிதிக்கு நடுவில் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் வடிவமைக்கப்படுது. ஸோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பல்வேறு இடர்பாடுகளுமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஆக காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலான்ற மாதிரி தான் இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற சில விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் பெரியார் போராடுறாரு. அதில் இருக்கிற விஷயம் மக்களுக்கு பயன் தரல அப்படின்னா நான் இதை எரிக்கவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு. ஆக மக்களுடைய தேவையை புரிஞ்ச மேன்மை மிக்க தலைவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தோட அவசியத்தை நன்கு புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் பார்க்கும்போது தான் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து அல்ல அரசியலமைப்பு சட்டத்தை எழுத போறான் அப்படின்னு சொன்னதிலிருந்து பிஜேபியோட தாய் அமைப்பான RSS இதை எதிர்த்துக்கிட்டே தான் வராங்க. மேலும் அண்மை காலங்களில் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. வேற எப்போதும் இல்லாத அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானது ஆர்டிகல் 370 நீக்கினது. அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கு அடிப்படை உரிமையா இருக்கிற சாதி மறுப்பு, தீண்டாமை கடைபிடிக்காம இருக்கிறது, மதசார்பற்ற தன்மை அப்படின்னு எந்த விஷயத்தையும் பிஜேபி மதிக்கிறது கிடையாது. அதுக்கு மாறாக தான் பல்வேறு விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. சாதி கலவரங்களை தூண்டுறது, மத கலவரங்களை தூண்டுறது, சகோதரத்துவத்தை பேண விடாம இந்து முஸ்லீம்னு பிரிக்கிறது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான கூறுகளையே சிதைக்கிற வகையில தான் பிஜேபி தன்னுடைய ஆட்சி காலத்துல செயல்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க. ஏன் இப்ப அண்மையில கூட அரசியலமைப்பு சட்டத்தோட முகவுரையில் இருக்கிற மதசார்பின்மை மற்றும் சோசியலிசம் ஆகிய வார்த்தைகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணியம் சாமி அவர்கள் கேஸ் போடுறாரு. அதை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடியும் பண்ணியிருந்தாங்க. ஆக ஒரு பக்கம் சட்ட ரீதியாவே அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு பிஜேபி வேலை பார்த்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு தனக்கு ஒவ்வாத மதசார்பற்ற தன்மை, சோசியலிச தன்மை, சகோதரத்துவ தன்மை, சாதி ஒழிப்பு, சமத்துவம் ஆகிய கூறுகள் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக தொடர்ந்து போராடிக்கிட்டே வருது. ஆக இப்படியெல்லாம் பிஜேபி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இப்ப புதுசா நாங்க தான் கான்ஸ்டியூஷனே கொண்டாடிட்டு இருக்கிறோம், பிரதமர் மோடி தான் அதனுடைய மேன்மையை எல்லாம் எடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படின்ற கேள்விதான் நமக்கு எழுது. நாம ஒரு முரண்பட்ட நாட்களுக்குள்ள நுழைய போறோம் அப்படின்னு சொல்லி இந்த
அரசியலமைப்பு சட்ட விவாதத்தின் போது அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏன் அப்படி அவர் குறிப்பிட்டார்னா, என்னதான் நம்ம சட்டத்துல சமத்துவம் தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு எழுதினாலுமே நாட்டுல அது வேரூன்றி கிடக்குது. சோ இனிமேல் தான் நமக்கு சவால்கள் அதிகமா இருக்க போகுது அப்படிங்கிற விதத்துல தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இதை குறிப்பிட்டு பேசுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் குறிப்பிட்ட நிலைமை இன்னும் மாறிடுச்சா அப்படிங்கிற கேள்வி இப்ப வரைக்குமே எழுந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப வரைக்குமே எல்லா மாநிலங்களையும் ஜாதி கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது, மத கலவரங்கள் நடக்குது, மதத்தின் பெயரால பிரிவினைவாதங்கள் நடக்குது. 1950ல எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்ததோ அதை விட மோசமான அளவுக்கு இப்போ இந்தியாவோட நிலைமை மாறிட்டு இருக்குது. அதுக்கு முற்றிலுமா காரணமா இருக்கிற பிஜேபி இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை தன்னோட கையில தூக்குறது அப்படிங்கிறது முற்றிலும் முரணான செயல்பாடாகும். சோ இந்த முரணை மறைக்கிறதுக்காக தான் இப்போ பெரியார் போன்றவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்கள், அவங்க எல்லாம் கொளுத்தி போட்டுட்டாங்க, நாங்க தான் பாருங்க உண்மையான காவலர்கள், நாங்க தான் அரசியலமைப்பு சட்டத்தை போற்றி வணங்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரியான புகைப்படத்தை எச் ராஜா அவர்கள் பகிர்ந்திருக்கிறாரு. சோ வழக்கமா பண்ற திசை திருப்பல்கள் செயல்பாடுகளை நிறுத்திட்டு எச் ராஜா அவர்கள் ஓய்வு எடுக்கணும், இல்லனா அவருக்கு சரியான பதிலடி தரப்படும் அப்படின்னு சொல்லி தான் சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க. எனவே இதுல மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஏன்னா தனக்கு ஒவ்வாத எதையுமே பிஜேபி முதல்ல எதிர்க்கும், இல்ல அதை உட்சரிக்க ஆரம்பிச்சிடும். அதன்படிதான் இப்போ அரசியலமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கரையும் உட்சரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த செயல்பாடுகள்ல அவங்க எந்த ரூபத்துல வந்தாலுமே நம்ம அதை எதிர்க்க வேண்டிய தேவை எழுந்துகிட்டே இருக்குது. சோ இனிமேலும் இந்த புகைப்படம் போன்ற வெத்து பிரச்சாரங்களுக்கு, வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு, பிரிவினைவாத செயல்பாடுகளுக்கு செவி மறுக்காம தொடர்ந்து போலி கண்ணீர் வெடிக்கும் எச் ராஜா மற்றும் மோடி போன்ற நபர்களை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு எழுந்துகிட்டே இருக்குது.